நம்ம மனசு கஷ்டமா இருக்கும்போது, ஏதாவது ஒரு இடத்துக்கு போனா ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒண்ணு தோணும். அந்த மாரி ஒரு இடத்துக்கு தான் நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டுருந்தோம். அது என்னன்னா, எங்க ஹஸ்பண்ட் ஊர்ல இருக்கிற ஒரு கோவில் தான். நெறைய டைம் சொல்லியிருக்கேன் அந்த அம்மன் கோவில். அங்க போனோம் அப்படின்னா, அந்த இயற்கை காத்துல அவ்வளோ ரிலாக்சேஷனா இருக்கும். அது கிளம்புற டைம்ல பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு காத்து. என்னடா இது இவ்வளோ நேரம் வெயில் அடிச்சுது, எங்கேருந்து இந்த காத்து வந்ததுன்ற மாரி தான் இருந்தது. விட்டா காரோட எங்கள தூக்கிட்டு போயிருக்கும் போல. கொஞ்ச நேரம் அங்கேயே நின்னுட்டு, அதுக்கப்புறம் கார் எடுக்க ஆரம்பிச்சுட்டோம். வர வழிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரே கூட்டம். என்ன திருவிழாவா இருக்குமோ அப்படின்னு பார்த்தா, அடிச்ச காத்துல புளிய மரத்துல இருக்கிற எல்லா புளியும் கொட்டிடுச்சு போல. ஆளே வைக்க தேவையில்ல. எல்லாரும் அத பொறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம விடுவோமா? சின்ன வயசுல பண்ணதெல்லாம் நம்ம யோசிக்கணும்ல. அதுக்கப்புறம் நானும் கார விட்டு இறங்கி 2 புளிய எடுத்து சாப்பிட்ட பிறகு தான் என் மைண்டே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. அப்புறம் எங்க மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு இயற்கை காய்கறிலாம் கொஞ்சம் பறிக்க ஆரம்பிச்சுட்டேன். தக்காளி, மணத்தக்காளி கீரை, அதுக்கப்புறம் பாவக்கா, முருங்கக்கா, வாழைப்பூ இதெல்லாமே பறிச்சு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம்.